தாவேக அரசை கவிழ்க்க முயற்சி நடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று கூறியிருந்த நிலையில், தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க ரூபாய் 35 கோடி வரை பேரம் பேசப்பட்டதாக புகார் வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிலும் கைது செய்யப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி, சில நாட்களுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த தேர்தல் வியூக ஆலோசகரான திருநாவுக்கரசு இளையராஜாவை செல்போனில் தொடர்பு கொண்டு ஒரு முக்கிய அரசியல் கட்சியின் சார்பில் பேசுவதாக கூறியுள்ளார். முதலில் பேச மறுத்த இளையராஜாவை மீண்டும் தொடர்பு கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளதாகவும், அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் எங்கள் விருப்பப்படி செயல்பட்டால் ரூபாய் 35 கோடி வரை உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஆசை வார்த்தை கூறியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு இதில் விருப்பமில்லை, இதன் பிறகு என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என இளையராஜா மறுத்ததாகவும், அதன் பின்னர் திருநாவுக்கரசு இந்த விவகாரத்தை வெளியே கூறினால் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பின்விளைவுகள் ஏற்படும் என்று மிரட்டியுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இளையராஜா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் ஒன்றை அளித்தார். அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டது. விசாரணையின் தொடர்ச்சியாக சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நரேஷை திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சந்தித்ததாகவும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலே திருநாவுக்கரசு இளையராஜாவை தொடர்பு கொண்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறை கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பதில்கள் மற்றும் நீதிமன்ற விசாரணையின் முடிவுகள் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றன. தற்போது நடந்துள்ள இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில், இந்த விவகாரத்தில் இன்னும் எத்தனை பேர் சிக்குவார்கள், அப்படி சிக்குபவர்களால் எத்தனை பெரும்புள்ளிகளின் முகத்திரை கிழிய போகிறது என்று அரசியல் விமர்சகர்களிடம் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று.